எங்களுடைய மகளோட்டுவான் கிராமமானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பவனதி பிரதேச செயல பிரிவுக்குட்பட்டதான ஒரு கிராமமாக இருக்கிறது. இந்த கிராமத்திற்கான எத்தனை தேவைகள் இருந்த பொழுதிலும் போக்குவரத்து பிரச்சனையானது மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இந்த மகளோட்டுவான் கிராமத்தை இணைக்கிறதான ஆயித்தியமலை மகளோட்டுவான் கிராமத்தை இணைக்கிறதான இந்த வீதியானது வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான இந்த வீதி 4 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டதான இந்த வீதியானது நாங்கள் அறிந்த வரையிலே சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலத்திற்கு இந்த வீதியானது புனரமைப்பு செய்யப்படாமல் திருத்தப்படாமல் அங்கங்கே இருக்கிறதான குன்று குழிகளை மாத்திரம் நிரப்பப்பட்டு இன்றைக்கு ஒரு மக்கள் பாவனைக்கு உதவாத நிலையில் இந்த வீதியானது காணப்படுகிறது. இந்த வீதியினாலே தனியார் உள்ளூர் போக்குவரத்து 2 பஸ் வண்டிகள் பிரயாணத்தை மேற்கொள்கிறது. ஆனால் வீதியானது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிற காரணத்தினால் அடிக்கடி பழுது ஏற்படுவதனால் இந்த வீதியால் பயணிக்கிற இந்த வாகனங்கள் பழுதடைவதனாலே தங்களது பிரயாணத்தை அவர்கள் இடையில் நிறுத்துகிற சந்தர்ப்பங்களும் உண்டு. இதனால் இந்த பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக நகரத்துக்கு சென்று வருவது மிகவும் மோசமான சிக்கல நிலையில் இருக்கிறது. வன்சி தரத்திலான ஒரு உயர்தர பாடசாலை இந்த இடத்திலே இந்த மகளோட்டம் கிராமத்தில் இருக்கிறது. அதை விடவும் ஒரு கிராமிய வைத்தியசாலை, தபாலகம், ஒரு ஆரம்ப நிலை பாடசாலை போன்ற பாடசாலை இருக்கிறது. இந்த பாடசாலைக்கு இந்த வைத்தியசாலைக்கு இந்த அரசாங்க நிறுவனங்களுக்கு வருகிறதான உத்தியோகத்தர்கள் இந்த பாதையை காரணம் காட்டி வருடங்களுக்கு மாற்றலாகி செய்கிற சந்தர்ப்பங்களினாலே இந்த கிராமத்திலே படிக்கிற மாணவர்களுக்கு வைத்திய உதவியை தேடி நிற்கிறதான வயோதிபர்கள், கர்ப்பிணி பெண்கள் போன்றவர்களுடைய அன்றாட தேவைகளுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மிகவும் மோசமான நிலையிலே அவர்களது பிரச்சனை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது இந்த வீதியானது அநேக ஆண்டுகளாக திருத்தப்படாமல் இருப்பதனாலே இந்த கிராமத்துக்கு வர வேண்டிய அபிவிருத்திகள் வந்து சேராமல் இருக்கிறது. உன்னிச்சை குளத்து நீர்ப்பாசனத்தை நம்பி 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் இங்கே செய்கை பண்ணப்படுகிறது. இவர்களுக்கான நெல்களை ஏற்றிச் செல்கிறதான போது விவசாயத்தினை மேற்கொள்கிற பொழுது இந்த வீதியானது சரியான முறையில் இல்லாத காரணத்தினாலே சரியான வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த விவசாயிகள் பின்தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விவசாயம், கல்வி, மருத்துவம் போன்ற அநேக காரணிகள் இந்த கிராமத்தில் கிடைக்காதபடி பின்தள்ளப்படுவதற்கு முக்கிய காரணமாக இந்த மகளவட்டுவான் ஆயித்தியமலை இணைக்கிறதான இந்த பிரதான வீதியானது ஒரு பெரிய தடையாக இருப்பதை நாங்கள் காண்கிறோம். இது விடயமாக எங்களது மாவட்ட பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், பிரதேச சபை பிரதிநிதிகள், மாகாண சபை பிரதிநிதிகள் என்பவர்களுக்கு நாங்கள் இது மூலமாக அறிவித்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாது சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கு திருவண்ணாமலை இருக்கிறதான மாகாண சபை சேர்ந்ததான வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு நாங்கள் எழுத்து மூலமாய் எங்களுடைய கிராம அமைப்புகள் ரீதியாக நாங்கள் பொதுமக்களுடைய கையெழுத்துக்களை இங்கே கடிதங்களை அனுப்பியிருக்கிறோம். ஆனாலும் இதுவரையில் அதற்கான எந்த தீர்வுக்கான ஒரு திட்டம் வந்ததாக அறியவில்லை. எனவே தொடர்பாக நாங்கள் பொதுமக்களாகிய எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை அறியப்படுத்தும் முகமாக நாங்கள் வெற்றி நியூஸ் இணையதளத்துக்கு அறிய தருகிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து இந்த கிராமத்திலே மகளவட்டுவான், கற்குடா, நறுப்பில் தோட்டம், ஆயித்தியமலை, நெல்லூர், கரவட்டி போன்றதான அநேக கிராமங்கள் பயணிக்கிறதான இந்த மகளவட்டுவான் ஆயித்தியமலை வீதியை புனரமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த வீதியை அமைத்து தந்து இந்த கிராம மக்களினுடைய அபிவிருத்திக்கு பெரும் பங்களிப்பு செய்யும்படி அன்பாக வேண்டியிருக்கிறோம். இது தவிர இந்த மகளவட்டுவான் கிராம சபை பிரிவுக்குட்பட்டதான இந்த கிராமத்திலே கடந்த யுத்த அனர்த்தத்தின் போது இடம்பெயர்ந்து மீள குடியமர்த்தப்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து வீடுகள் பாதிக்கப்பட்டு உடைந்த நிலையிலே வந்த பொழுது நிறுவனங்களினாலே தற்காலிக கொட்டில்கள் ஒரு 6 மாதங்கள் மாத்திரம் அங்கே இருக்கக்கூடியதான ஒரு தற்காலிக கொட்டில் அமைத்து கொடுக்கப்பட்டு அந்த கொட்டில்களில் அவர்கள் மீள குடியமர்த்தப்பட்டார்கள். ஆனால் இதுவரையும் கடந்த 6 ஆண்டுகளாக இந்த மக்களுக்கான வீட்டு திட்டமானது அமைத்து கொடுக்கப்படவில்லை. இதன் மூலமாக கடந்த காலங்களில் ஏற்படுத்த வெள்ளப்பெருக்கு, மழை, இயற்கை அனர்த்தங்கள் போன்ற காரணங்களால் இந்த கொட்டில்கள் பாதிக்கப்பட்டு சிதைவடைந்து இருக்க முடியாத நிலையிலே குழந்தை பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அநேக குடும்பங்கள் இந்த கிராமத்திலே மிகவும் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மகளவட்டுவான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமங்கள் பலவற்றிற்கு வீட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட பொழுதிலும் கூட இந்த மகளவட்டுவான் கிராம சபை பிரிவுக்குட்பட்ட கிராம சபை பிரிவுக்கு இன்னும் வீட்டு திட்டமானது இன்னும் அமல்படுத்தப்படாத நிலையில் இந்த மக்கள் மிகவும் மோசமான நிலையிலே வாழ்வதற்கு இடமில்லாதபடி மிகவும் அவலமான நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். ஆனாலும் இந்த கிராமத்துக்கு இன்னும் அந்த வீடு தொடர்பான எந்த விதமான நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே இந்த காரியத்தையும் கூட நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் அறிவிக்கிறோம். அது மட்டுமல்லாது குடிநீர் பிரச்சினை
ஆண்டாண்டு காலமாக குடிநீர் பிரச்சனை இந்த கிராமத்தில் இருந்து வருகிறது. குறிப்பிட்ட மாத காலப்பகுதியில் 2 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று நாங்கள் குடிநீரை பெற்றுக்கொள்ள வர வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை இருக்கிறது. உன்னிச்சை நீர்ப்பாசன திட்டமானது ஆரம்பிக்கப்பட்ட பொழுது மகளோட்டுவான் கிராமத்திற்கு வழங்கப்படும் நம்பிக்கையோடு மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இதுவரை ஏனைய கிராமங்களுக்கு தண்ணீர் குடிநீர் வசதி தொடர்ந்துமா கிடைக்கக்கூடிய கிராமங்களுக்கு அங்கே தொடர்ந்து குடிநீர் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக குடிநீர் இல்லாத கிராமமாகி எங்களுடைய கிராமத்திற்கு இன்னும் அந்த குடிநீர் ஆனது கிடைக்காமல் இருப்பது மிகவும் வேதனையளிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. எனவே இந்த காரியங்கள் நாங்கள் வெற்றி நியூஸுகள் அறிய தருகிறோம். மக்களது பிரச்சனைகளை அங்கே வெற்றி நியூஸ் ஆனது அங்கே பிரபலப்படுத்தி அங்கே வெளிப்படுத்திய மக்களுடைய பிரச்சனை தீர்வை கொண்டு வருவபடினாலே அந்த வெற்றி நியூஸ் இணையதளம் மூலமாக எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு வருகிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு கவனம் எடுத்து எங்கள் பிரச்சனை தீர்வை பெற்று தருவார்கள் நாங்கள் நம்பிக்கையோடு இந்த கிராமத்தில் வாழ்கிற பொதுமக்களாக நாங்கள் காத்திருக்கிறோம்.